நான் அந்த வசனத்தை உட்கொள்வேன். வசனம் கிடைக்காத மக்களுக்கு நான் போய் இந்த வசனத்தை நான் அவர்களுக்கு பகிர்ந்தளிப்பேன். வசனம் ஒரு போஜனம். சிலர் சொல்கிறாங்களே, நல்ல சூப்பரான பிரசங்கம் பண்ணால் அவங்க சொல்கிறாங்க வார்த்தையை கேட்டு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குங்கிறாங்க. ஏன்னா அந்த வசனம் ஆகாரம். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் அன்பனானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் அன்பனானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 119 அடுத்த பாகம் 129வது வசனத்திலிருந்து 136வது வசனம் வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் பே பே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை எப்படி அதை உச்சரிக்கணும்னு எனக்கு தெரியல. பே பே அப்படின்னு சொன்னால் ஒரு திறந்த வாய். ஆ ஆ என்று உடைய வசனத்தை நான் கேட்டபோது ஆ என்று நான் திறந்து 136 வசனம் பாருங்கள். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து இயங்குகிறேன். ஆ அந்த வாயை திறந்து வைக்கிறது தான், அது மாதிரி தான் இருக்குமா. இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ தான் அந்த அர்த்தம், அந்த அந்த எழுத்தினுடைய அர்த்தம்தான் பின்னால் இருக்குங்கிறது இப்போ தான் நான் முதல் முறையாக அப்படி கற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே இருக்குது நமக்கு அந்த வசனம், அந்த எபிரேய எழுத்தினுடையதான அர்த்தம் தெரியாவிட்டாலும் அதனுடைய விளக்கங்கள் உள்ளே இருக்கத்தான் செய்யுது. ஆ என்று திறந்து. அப்போ இப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆ அப்படிங்கிறது அந்த பே என்ற எழுத்தினுடையதான பே அப்படி பேங்கிறதான அந்த எழுத்தினுடையதான எழுத்து அந்த பிக்டோகிராம் அப்படிங்கிறாங்க. அந்த எழுத்து எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு திறந்த வாய் மாதிரி இருக்குமா. அப்போ என்னுடைய அர்த்தம், அதாவது ஆயின் முந்தின பகுதி கண்ணு, இது வாய். அப்போ அந்த ரெண்டு வசனத்தை தேவை. கண்ணை கொண்டு வசனத்தை பார்க்கணும், வாயை கொண்டு வசனத்தை சொல்லணும். இன்னொன்று, வசனத்தை புசித்தேன்கிறார். எரேமியாவுக்கெல்லாம் வருது வசனத்தை புசிக்குதல். வசனத்தை சத்தமாக வாசிக்கும் போது உள்ளே போகுது வசனத்தை சாப்பிடுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆ என்று வசனத்தை கேட்கும்போது, பிரசங்கம் கேட்கும்போது ஆன்னு கேட்குறோம். அது ரொம்ப ஆச்சரியமானது, நமக்கு ஆசீர்வாதமானது. நம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். ஆகையால் என் ஆத்மாவைகளை கை கொள்ளும். இப்போ அதை நான் ரிசீவ் பண்ணுகிறேன். ஆத்மாவில் நான் என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தருகிறது, பேதையை உணர்வுள்ளவனாக்குது. அப்புறம் 132 நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படி என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்குங்கப்பா. அப்போ நாமத்தை நேசிக்கிறவர்கள், அதாவது அதை புசிக்கிறவர்கள். இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நேசிக்கிறவர்கள், புசிக்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், அதை அறிக்கையிடுகிறவர்கள். உம்முடைய வார்த்தைகளை என் காலடியை நிலைப்படுத்தினேன், ஒரு அநியாயமே நாளை ஒட்டாதிரும். 133 134 வசனத்தில் மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தரலும், அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்வேன். உமது அடியான் மேல் உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் நான் பெற்றுக்கொள்கிறேன். அதாவது ஒரு இன்னொரு இடத்துல சொல்லப்படும், என்னுடைய உணவை காட்டிலும், என் உணவை விட, என் ஆகாரத்தை விட உடைய வசனத்தை நான் அதிகமாக விரும்புகிறேன். அப்போ நமக்கு அந்த வேத வசனம் நமக்கு ஒரு ஆகாரம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தை நமக்கு ஒரு ஆகாரம். அப்போ இந்த ஆகாரத்தை புசிக்காமல் பட்டினியாக கிடக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த 36 வசனம். நம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால், இந்த வேத வசனத்தை அறியாதவங்க, இந்த வேத வசனத்தை புசிக்காதவங்க, இந்த வேத வசனத்தை ஆகாரமாக ஏற்றுக்கொள்ளாதவங்களை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. அவங்கள நினச்சா அவங்களுக்காக என் கண்களை நீர்த்தாரைகள் ஓடுகிறது. நான் என்ன செய்யறேன்? அவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கு இப்போ இந்த புலம்பல் புஸ்தகத்தில் பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள். பிள்ளைகள் தாகத்தால் வறண்டு நாவு மேல் உதடோடு என்ன செஞ்சு கொண்டது? ஓடோடு ஒட்டி கொண்டது, மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. ஆகாரம் கொடுப்பவர் யார்? இங்கே ஆகாரம்னு எதை சொல்கிறாங்க? வேத வசனம். பஞ்ச காலம் வருகிறது. அது என்ன பஞ்சமா? நம்ம வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் வருதா?
நான் அந்த வசனத்தை உட்கொள்வேன். வசனம் கிடைக்காத மக்களுக்கு நான் போய் இந்த வசனத்தை நான் அவர்களுக்கு பகிர்ந்தளிப்பேன். வசனம் ஒரு போஜனம். சிலர் சொல்கிறாங்களே, நல்ல சூப்பரான பிரசங்கம் பண்ணால் அவங்க சொல்கிறாங்க, வார்த்தையை கேட்டு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குங்கிறாங்க. ஏன்னா அந்த வசனம் ஆகாரம். அந்த வசனம் நம்முடைய வயிற்றுக்குள்ளே போகுது போல் வசனம் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே போகுது. சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போகுது, வசனம் ஆத்மாக்குள்ள மண்டைக்குள்ளே போகுது. அந்த ஆமாம் ஸ்தோத்திரம். அது அங்கே செய்யாமல் நமக்குள்ள பெரிய மாற்றத்தை, மறுரூபத்தை வார்த்தை தருகிறது. வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 119 17வது பாகத்தை நம்ம இதில் பார்க்குறோம். இதில் உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், உமது கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை என்ன செய்கிறேன், ஆவென்று திறந்து ஏங்குகிறேன், வசனத்துக்கு ஏங்குகிறேன் சொல்கிறார். இந்த அனுபவம் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படத்தக்கதாக இந்த நாளில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? ஆமென். நாம் என்ன செய்யணும், அவருடைய வார்த்தையினை, ஆமென், அவருடைய தானே நியாயங்கள் நீதிகளை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் என்ன செய்யணுமா, அவைகளுக்காக ஏங்குகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஒரு ஜோமன் போது சொல்கிறார், அடியேனை என்ன செய்யுங்க, உங்களுடைய அடியன் மேலே உங்களுடைய முகத்தை நீங்கள் பிரகாசிக்க பண்ணுங்கள், அப்பொழுது நான் என்ன செய்வேன், உங்களுடைய பிரமாணங்களின்படி நடப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லுகிறார். இதனால் நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நம்முடைய சாட்சிகளின் அப்பா வாக்கை நாங்கள் காக்கும்படி எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய கற்பனைகளை ஆமென் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த வாஞ்சை எல்லாத்துக்கும் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையிலே எங்களுடைய காலடிகளை கர்த்தாவே நீர் நிலைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு அநியாயமும் எங்களை கர்த்தாவே ஆள ஒட்டாதிருங்கப்பா. எந்த ஒரு பாவமும் எங்களை ஆமென் ஒட்டிக்கொள்ளாதபடிக்கு எங்களை எல்லா பாவத்துக்கும் நீங்களாக்கி காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு எங்களை நீங்களாக்கி எங்களை விடுவித்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது அடியேன் மேல் உம்முடைய முகத்தை கர்த்தாவே பிரகாசிக்க பண்ணி உடைய பிரமாணங்களை நீர் எங்களுக்கு போதித்தரல வேண்டும் என்று இந்த வேளை உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.